ஆட்டோ பற்றின ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் கொடுத்து அமைச்சிருக்காரு. சார், இவனை 4 மாதத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஏரியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட பார்த்தேன் சார். உன் பேரை நெஞ்சில் பச்சை குத்திட்டு வேற யார் கூட நான் வாழ முடியும் தகராறு பண்ணிட்டு இருந்தேன் சார். ஏடிஎம் தெஃப்ட் டென்ஷன் வேற பெருசா போயிட்டு இருக்கு சார். உமன் மிஸ்ஸிங் கேஸுக்கு நான் லெட்டர் தரேன், கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. ஓகே. ஓகே விஜயன், ஆஃபீஷியலாக டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு லெட்டரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஓகே மேடம். ஹலோ, பச்சைமுத்து கேஸை டிசிகிட்ட பேசி எஃப்ஐஆர் லெட்டர் வாங்கிட்டேன். நீங்கள் பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பச்சைமுத்து ஸ்டேஷனுக்கு காலையில் வர சொல்லுங்கள். அப்படியே பிரசிடென்ட் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். ஹலோ, காலையில் ஒரு 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு, ஐயா கூப்பிட்டுருக்காரு. துளசியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிங்களா ஐயா? வந்துரு. நான் இந்த நேரத்தில் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணேன், போகவே மாட்டேங்குது. ஆந்திராவில் யாருக்கோ லவ் மேரேஜ் பண்ணிட்டு தேவை போயிருக்காருண்ணா. வர்றதுக்கு 1 வாரம் இல்லைனா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும்ண்ணா. அப்படியா? சரிப்பா. கொஞ்சம் இரு, இதில் ஒரு கைரேகை வச்சிரு. துளசியை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? ஏய் ஏய் ஏய், இங்கே துளசிக்கு ஒன்றும் இல்லைல்ல? சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வந்துடுறேன். வணக்கம் மேடம், பார்த்துருங்க. ஒரு நிமிஷம். உள்ள வர சொல்லுங்க. என் கூட வா. வணக்கம்மா. இல்லப்பா, இந்த மாதிரிலாமா பேசுவாங்க சொல்லு? நீ சின்ன பையன்டா, படிக்கிற வயசுல அப்படிலாம் பேசக்கூடாது. சொன்னா கேளுமா. எப்படியா அப்பையா உன் காலேஜுக்கு வந்து உன்னை தூக்குறேன்டா ராஸ்கல். அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா மேடம்? வா பச்சைமுத்து. உன் பொண்டாட்டி கேஸை விசாரித்ததில் உன் பொண்டாட்டிக்கும் ரவிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஊரில் ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் இருந்தது. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. இவன் தான் அது. இல்லை மேடம், இதெல்லாம் யாருன்னு தெரியாது மேடம். இல்லை, உனக்கு தெரியாமல் ரகசியமாக அவங்க 2 பேரும் சந்தித்து பேசினதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஆதாரம் இருக்குது. பொய் சொல்கிறாங்க மேடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்டாண்டில் 5 லட்சம் ரூபாய் சீட்டு பணத்தை எடுத்துட்டு
நைட்டு ஜிஹெச்க்கு போய் உன் பொண்டாட்டியை தூக்கியிருக்கான். இல்லை மேடம், என்ன மேடம் இப்படிலாம் பேச? உன் பொண்டாட்டி கூட இருந்த அந்த அட்டெண்டர் சரோஜா இந்த பிரசவ வார்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ரைனேஜோட இரும்பு மூடியை திருடுறப்போ அந்த விஷவாயு அவளை தாக்கி அவ இறந்துட்டா. ஒன்றும் புரியல மேடம், சத்தியமா கள்ளக்காதல்ல ஓடி போன உன் பொண்டாட்டியை தேடுற அளவுக்கு போலீஸ் ஒன்றும் வெட்டியா இல்லை. உங்களை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை மேடம். பார்த்து மேடம். தற்காலிகமா உன் கேஸை டிபார்ட்மெண்ட் ஒத்தி வச்சிருக்கு. வேண்டாமா, விசாரிங்கம்மா. அடுத்த மாதம் கோர்ட்டுக்கு ஒரு நாள் நீ வர வேண்டியிருக்கும். அது எப்போங்கிறத ஸ்டேஷன்லேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீ ஸ்டேஷன் பக்கமே வரக்கூடாது. கிளம்பு. இந்த புள்ள மூஞ்சியை பாரு மேடம், ஏதாவது பண்ணி மேடம், ஆ கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உங்களை அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. கிளம்பிட்டு. மேடம் ஏதாவது பண்ணுங்க மேடம். அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா. அவன் துளசியை கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. அவன் அப்படிப்பட்டவன் இல்லை மேடம். அவன் யாரு கூட ஓடி போயிருக்க மாட்டாங்கம்மா. நான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உசுறு மேடம். நாங்கெல்லாம் மழைக்காடுன்னு சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்கம்மா. என் பொண்டாட்டி எப்படி யாரு கூட ஓடி போயிருக்க மாட்டேன். இவ்வளோ சொல்லி உனக்கு அவ தான் வேணும்னா ஜிஹெச் வாசல்ல போய் இரு. இன்னொரு பிள்ளைய பெத்துக்க வருவா, அவளை கூட்டிட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். நீ ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி பேசுறீங்களா? நீங்க வாங்க, உங்க காலில் விழுந்து என்னப்பா வேடிக்கை பார்க்க? உயிரோட இருக்க மேடம், என்ன ஏத்தி கொட்டுருங்க. ஐயோ, என் பிள்ளைய கொண்டுட்டு போங்க மேடம். அவன் கொண்டுட்டு போங்க. கூட்டி போப்பா. என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் இல்லாம நான் எப்படி மேடம் வாழ போறேன்? ஐயோ மேடம், போகாதீங்க மேடம். என்ன பண்ற? வெளிய ஓடியா மேடம் போடு. இங்க பாரு, எங்களுக்கு உன் பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த ஸ்டேஷன் லிமிட்ல லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அதான் விசாரிச்சத ஏசிபி மேடம் சொன்னாங்கல்ல. கிளம்புப்பா. ஐயோ, இந்த கர்மத்தை கேட்கறதுக்கா சார் இந்த ஸ்டேஷனே கதையா கிடந்து. நான் வேலை செய்யற இடத்த விட்டு வேற எந்த இடமும் தெரியாது சார். உங்களை தானே சார் மழை போல நம்பி இருந்தேன். என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. தாராள பண்ண அந்த 2 பேர் யாரு? ஐயா நீங்களா சொல்லுங்க. என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்லுங்க. உனக்கு வந்த இடத்துல என் பொண்டாட்டியை தொலைச்சிட்டு இப்படி பாவியா ஆகிறீங்களே. என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல. ஹலோ, சிஎம் செல்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். உங்க டிவிஷன்ல ஒரு உமன் மிஸ்ஸிங் கேஸ் சரியா ஹேண்டில் பண்ணலன்னு சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. காப்பி உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருக்கேன். சென்சிட்டிவ் இஷ்யூ, கேர்ஃபுல். ஐ வில் டேக் இமீடியட் ஆக்ஷன் சார். வண்டியில் ஏறினா வரேன். ஏறினா வரப்போ உள்ள போ. யார் அது? சொல்றேன் போ. நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. சொல்லிட்டே இருக்க போல. யாருன்னு கேக்க. ஓடி உள்ள. ராத்திரியான வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். யார் அந்த கிழவன்? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நான் சொல்ல போறேன் பாரு. போ, உங்க ஐயாண்ட போய் சொல்லு. கட்டு துட்டு குத்தான். அதை மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லு. அந்த கிழவனுக்கு உனக்கு என்ன? என்னடா சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. போடி. சொல்லுவேல. சொல்லு. சொல்லிட்டே இருக்கேன். வாய் மூடு. வாய் மூடு. ஐயோ. சாவடி. ஓடி விடுடா பையா. ஒருக்கி நாயே. நான் அடிக்க போறேன். இரு நான் யாருன்னு காட்றேன்.
சாமி அந்த பணத்தை எடு. என்ன அவன் வந்திருக்கானா? ஆமாண்டா. சிகரெட்டு நானும் வரட்டா? சும்மா சும்மா எல்லோரும் மூஞ்ச காட்டிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ இருக்கு? 25,000 ரூபா. பேசின பணம் இது இல்லையே. போலீஸே இந்த கேஸை வேறு ரூட்டில் எடுத்துன்னு போய்க்குது. நீ போய் சொன்னான்னு வச்சுக்கோ, என் கூட சேர்ந்து நீயும் உள்ளே இருக்கணும். கிளம்பு. எனக்கு சாவு மட்டும்தான் மிச்சம். உள்ளே இருக்கிறதும் ஒன்று தான், வெளியே இருக்கிறதும் ஒன்று தான். நான் பார்த்துக்கிறேன். இந்தா. அவ்வளோ ஏத்தமா அவனுக்கு? யோ இறங்கியா? யோ என்ன போதையா? இறங்கியா கீழே? யோ யோ என்னையாச்சு? ஏம்மா எந்திருப்பா. சார் யூசுப் சார், யூசுப் சார் கொஞ்சம் வாங்க சார். என்னாச்சு பாய்? சொல்லியா? சார் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வர வழியில் ஸ்டேஷனில் இறங்கிக்கிறேன்னு சொன்னார். இங்கே வந்து இறங்க சொன்னால் கீழே விழுந்துட்டாரு. தொட்டு பார்த்தா உயிர் இல்லை சார். பாடியில் அடையாளம் எதுவும் இல்லை. தலையில் அடிபட்ட மாதிரி இருக்குது. கையில் எம்ஜிஆர்னு பச்சை குத்திருக்கான். ஒன்றும் புரியல சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்ருங்க. ஸ்டேஷன் வாசலில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ப்ரெஸ்ஸுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருங்க. யாராவது இவனை தேடி வந்தால் பேசிக்கலாம். சரி சார். யோ சார் கூட 2 பேர் அழைச்சிட்டு போய் இந்த ஆள் எங்கே ஏற்றுனியோ அதை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதானே பார்த்துட்டு வாப்போ. சரிங்க சார். சார் நம்ம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் சார் சஸ்பென்ஷனில் இருக்கார். பாவம் சார். மேலதிகாரிங்க ஏதாவது சொன்னாங்கன்னா மூடிட்டு செய்யணும் பாய். இல்லைன்னா இவர் மாதிரி தான் வேலைக்காக கோர்ட்டு கேஸ்னு அலையணும். வச்சுக்கோங்க. சரி சார், தப்படுத்ததுக்கு நான் அப்புறமா பேசுகிறேன். போலாம். ஐயா இறங்கியா? நட. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். மேலே கூப்பிட்டு போ. போயா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். சரி. போயாங்கிறல்ல. நட. சார் சார் நான் இந்த தப்பு பண்ணல சார். உங்களை பற்றிலாம் நான் இந்த குறையும் உள்ளே அவங்ககிட்ட சொல்லுங்க வாங்க. குழந்தை கொடு. சார். வேணாம் சார். குடியா? சார் வேணாம் சார். குடியா? சொன்ன பேச்சு கேளியா? குடியா? சார்
என்ன தடையிட்டு இருக்கீங்க? புடுங்கயா. விடுறா குழந்தையா. விடுறா. பாய்டு முடியா. பாய். தூக்கிட்டு போங்க. போங்க பாய். சிஎம் செல்லுக்கு அனுப்புற துளசி, நம்ம புள்ளைய பறிச்சுக்கிட்டாங்களே துளசி. நீ எங்க போய் சொன்னாலும் அதிகாரிங்க வேணா மாறுவாங்க. அவங்களும் போலீஸ்காரங்க தான். தேவடியா பயல. சார் இந்த குழந்தைய என்ன பண்ணலாம்? ஹோம்ல கொடுத்துருங்க பாய். 2 நாள் அலைய விட்டு கொடுப்போம். லாவண்யா, அந்த குழந்தைய கொண்டு வாமா. உனக்கு சிரமமா இருந்துச்சுன்னா குழந்தைய எங்கேயே வளர்க்க வேணாம் சார். வரேம்மா. ஓகே சார். சார் ஹோம்லேருந்து குழந்தைய வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சார். சரி சார். ஐயா பேசுறாரு. அடுத்த வாரம் திங்கக்கிழமை நீ கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும்பா. போலீஸுக்கு எதிராக ஜட்ஜு முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சரி சார். சரி சார். ஓகே சார், வச்சிடுறேன். அன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு அடிச்சே கொண்டிருப்பாங்க. கையில் பச்சை குழந்தை இருக்கனால தப்பிச்ச. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, சரியா? வண்டி எடு. உனக்கு ஒரு விமோசனம் கிட்டான் வேண்டிதான் சிஎம் செல்லுக்கு மனு போட சொன்னது. எப்போலாம் மனு തിരിച്ചും അവർ கையில் கிட்டியோ இனி போலீஸோடு தனிக்கு எதிர்த்து நிற்க பറ്റില്ല. எனக்கு தோணுனது சொல்கிறேன். போய பெரிய உயிரை கடவுளோட விட்டுட்டு ഈ കൊച്ചിനെ കാപ്പാത്ര വഴിയപ്പാ. ഇവ தான் എൻ്റെ ജീവിതം. ഞാൻ വരട്ടെ.